வாங்க வாங்க நண்பர்களே, நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. அப்புறம் மனசொடைஞ்சு போயிருவீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனா பொறந்தா தலைக்கு ஆயில் வைக்கணும். வண்டி வச்சிருக்கவங்களா கரெக்டா ஆயில் மாத்தணும். கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே? நான் எப்பயுமே 1 மாதம் 2 மாதத்துக்கு ஒருக்கா கரெக்டாக வந்து சர்வீஸ் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் சர்வீஸ் விடுற ஷோரூம் ஒரு ஒர்க்காக இருந்ததுனால 3 மாதம் நான் சர்வீஸ் பண்ணாத காரணத்தினால வண்டி ரொம்ப ஒரு கவலைக்கிடமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வெளியே ஒருத்தங்கிட்ட விட்டேன். தப்பான ஆள்கிட்ட வண்டி கொடுத்து என் வண்டியை கண்டம் பண்ணிட்டாங்க. இப்போ வண்டி இன்ஜினே சீஸ் ஆகிடுச்சு. ஷோரூமில் கொடுத்து கேட்டால் 20,000 22,000 ரூபாய் செலவாகும்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து எப்பயுமே ஷோரூமில் வண்டி விடுங்க. கரெக்டாக ஆயில் மாற்றுங்க. சர்வீஸே விடலாம் கூட பரவாயில்ல. வண்டிக்கு வந்து 2 மாதத்துக்கு ஒரு கையில் குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு மாறினதுக்கப்புறம் கரெக்டாக ஆயில் மட்டும் மாற்றினீங்கனாலே வண்டி நல்லாயிருக்கும். இப்போ நான் ஆசைப்பட்டு வாங்கின வண்டி 1.25 வருஷம் தான் ஆகுது. இந்த வண்டி வந்து 2024 மாடலு. ஆனால் இப்போ இந்த வண்டி வந்து நான் ஒரு கன்சல்ட்டிங்கில் பேசியிருக்கேன். அவங்கக்கிட்ட போய் இந்த வண்டி இப்போ நான் விட போகிறேன். இருக்கிற பிரச்சனையை சொல்லி நான் அப்படியே வண்டி விட போகிறேன். ஏன்னா நம்ம போய் சொல்லி கொடுக்க வேணாம். என்ன மனுஷன் வண்டி அப்படி இருக்கிற பிரச்சனையை சொல்லி அப்படியே சேல் போட்டு என்கிட்ட ஒரு பழைய வண்டி இருக்குது. அதை நான் வந்து ரீஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வண்டியை வந்து ஆயில் மாற்றாமல் சீஸ் ஆகி வண்டி விற்றுருக்கீங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சின்ன வண்டியோ பெரிய வண்டியோங்க, நமக்குன்னு ஒரு வண்டி இருக்கிறது தனி ஃபீல் தான். இல்லை, பைக் இஸ் நாட் எ மிஷின், இட் இஸ் அன் எமோஷன். இப்போ நான் வரேன்.